மெர்லினா இன் மர்டரர் இன் 4 ஆக்ட் 2017 அந்த படம். இது ஒரு இந்தோனேஷியன் படம். ஃபஸ்ட்டு சீனே உங்களுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நான் இந்த படத்தை பற்றி நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை, எதுவுமே ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. இந்த படத்துலேருந்து வெளியே நான் கொஞ்சம் பேசுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சில படங்கள் மட்டும்தான் இயக்குநர்கள் உட்பட யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாயாஜாலத்தை செய்யும். இந்த படம் ஒரு மாயாஜாலம் தான். இந்த படம் திரைக்கதைக்காகவும் அந்த திரைக்கதையை சரியாக அணுகின இயக்குனருக்காகவும் மட்டுமே இன்றைக்குள்ள இந்த படம் உலகம் ஃபுல்லாக பேசப்படுது. முக்கியமாக ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னு, படத்தோட ட்ரீட்மெண்ட்டு, வியூவாப் ஆங்கிள், இதெல்லாம் வந்து இந்த படத்தில் ரொம்பவே அவ்வளோ எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று பிணைஞ்சு போன மாதிரி இருக்கும். சில படம் மட்டும்தான் அப்படி இருக்கும், எல்லாமே சேர்ந்து வந்துடும். நடிகர் உட்பட எல்லாமே அதில் கரெக்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், கரெக்டான பிரியாணி சாப்பிட்டா எல்லாமே போட்டு அந்த பிரியாணி எல்லாமே கரெக்டாக இருந்து சாப்பிட்றதுக்கு நல்லா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படமாக தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இது ஒரு இந்தோனேசியா படம். மௌல்ய சூர்யானுன்றவங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த படத்தை அவங்க வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் தான் வந்து அணுகியிருக்காங்க. இவரும் அவங்க ஹஸ்பண்டு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மார்ஷா திமோத்தி இவங்க தான் அந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர். என்ன கேட்டிங்கன்னா, அந்த மெர்லினான்ற கேரக்டரை அவ்வளோ ஒரு இயல்பாக அந்த ஊர் பொண்ணாகவே அந்த 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 லைஃப் வாழ்கிற பொண்ணாகவே அந்த கேரக்டராகவே அவங்க வந்து தன்னை வந்து அர்ப்பணிச்சிருப்பாங்க. அவ்வளோ இயல்பாக இருக்கும் அந்த கேரக்டர். அந்த படம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து படம் முடிகிறவரையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக 18+ தான். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் கிடையாது இது. ஏன்னா அதில் வந்து ரத்த காட்சிகள் அதிகமாக இருக்குது, நிறைய ஆபாச காட்சிகளும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அது ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்தோனேசிய ஒளிப்பதிவு தான் அந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தளவுக்கு முக்கியம்னா, அந்த மண் சார்ந்து அது இயல்புத்தன்மை மாறாமல் அப்படியே இருந்துச்சு. இசை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமிய இசை கேட்குற மாதிரி இருந்துச்சு. ரெண்டுமே கலந்து இந்த படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஒரு சிறந்த கதை சொல்லி தன்னுடைய ரசிகனை எப்படி தன்னுடைய கதை சொல்லலை வந்து கட்டி போகிறான்றது தான் ஒரு மாயாஜால வித்தை. அந்த வித்தை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்தோனேசியாவுடைய கிராமங்கள், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை, அந்த லேண்ட்ஸ்கேப்பு, அவங்களுடைய உணவு முறை, அந்த கடைங்க, ஹோட்டல் கடைங்க, மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க பேசுகிற விதம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே அந்த படத்தில் அவ்வளோ நெருக்கமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இயல்புத்தன்மை மாறாமல் இந்த படத்தை கொடுத்துருந்தாங்க. ஒரு பெண்ணுடைய தைரியத்தையும் அவளுடைய விடுதலையும் பற்றி பேசுகிற படமாக தான் நான் அந்த படத்தை பார்க்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் பெண்கள் தங்களுடைய தன்னம்பிக்கையும் சக்தியும் விடக்கூடாதுன்றதை அந்த படம் சொல்லுது. ஒரு மாஸ்டர் பீஸ் மூவி. தேங்க்யூ, நன்றி.